இப்போ தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்க நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய இலக்கிய படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க மொபைலே பார்த்தீங்கன்னா மூழ்கி போயிருக்க ஒரு ஹீரோயின். ஸோ அவங்க மேலே பார்த்தீங்கன்னா மொபைலே யூஸ் பண்ணாமல் இருக்க ஒரு ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா லவ் வருது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இலக்கியன்னு ஒரு மொபைல் ஆப் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பிரித்து விட்டுருது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணார், ஸோ இதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படம் பிடிச்சிருக்க மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அப்புறம் நம்ம எஸ்.ஜே. சூர்யா சாரோட இவங்க 2 பேரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான். 2 பேருமே பார்த்தீங்கன்னா சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் சைடு பார்த்தோம்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் சிஜின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் பார்த்தீங்கன்னா இறங்கி பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருக்காங்க இந்த டீம். நெக்ஸ்ட் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் சாரோட அந்த மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். மெயினாக அந்த ஆக்கோ எக்கோ சாங் பார்த்தீங்கன்னா வர ப்ளேஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி பெரிய ப்ளஸ்னால் இந்த படத்தில் நடிச்சிருக்க அந்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிரதீப் ரங்கநாதன், எஸ்.ஜே. சூர்யா, சீமான், கிருத்தி செட்டின் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ரோலை விட பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவும் பார்த்தோன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா 2040 பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நிஜமாவே இது 2040 எந்த அளவுக்கு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா எனக்கே டவுட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு சின்ன நெகட்டிவ்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் தான். ஸோ எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வைஸ் நல்லா தான் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு 3 படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தோம்ல அதே மாதிரி ஒரு ஆக்டிங் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இது ஓவர் ஆக்டாக இல்லாமல் நல்லா தான் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் கிடையாது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடவா சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தியேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸில் வந்த தமிழ் மூவிஸில் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு மூவி தான் நான் சொல்லுவேன். ஸோ வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.